வணக்கம். உங்கள் விக்கிராஜ். அபிராமி இந்த பேரை கேட்டாலே 90s காலகட்டத்துல செம்ம பேருப்பா அப்படின்ட்டு எல்லாராலையும் பிரபலமா பேசப்பட்ட பேரு. ஆனா 7 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு கோர சம்பவத்தால இந்த பேரு எல்லாராலையும் ரொம்ப கேவலமா பார்க்கப்பட்டது. அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா, திருத்தூர்ல தனக்கு பிறந்த மகன் மகள் 2 பேரையுமே கொன்ற மிகப்பெரிய ஒரு ராட்சசி. சொல்றது ரொம்ப கேவலமான ஒரு மிருக ஜென்மத்தை விட ரொம்ப கேவலமானது பாத்தீங்கன்னா இவதான். தனக்கு பிறந்த மகனையும் மகளையும் கொண்டிருக்கா, தூக்கு மாத்திரை போட்டு கொண்டிருக்கா. மகள் உயிரோட லைட்டா இருக்கிறத தெரிஞ்சு தலையணைய போட்டு அழுத்தி கொண்டிருக்கா. எதனால பாத்தீங்கன்னா கள்ளக்காதல், திருமணத்திற்கு அப்பாற்பட்ட உறவு. இந்த உறவு இந்த கேவலமான மீனாட்சி சுந்தரம் இருக்கான் பாத்தீங்களா, அவனுக்கும் இவளுக்கும் உள்ள தொடர்புனால இந்த நாய், இந்த 2 நாயும் சேர்ந்து இந்த காரியத்தை செஞ்சிருக்குங்க. இந்த 2 நாயும் 7 வருஷத்துக்கு அப்புறம் நேற்றுதான் தீர்ப்பு வழங்கப்பட்டது. எப்பயுமே நீதிபதி அவர்கள் என்ன பார்ப்பாங்கன்னா, தீர்ப்பு 175 சாட்சி இவங்க மேல நின்று இருக்கு. இந்த சாட்சி அப்புறம் ஆடியோ ஆதாரத்தெல்லாம் பார்த்து தீர்ப்பு வழங்குறதுக்கு அவங்க இருக்காங்க. ஆனா இவங்களுடைய தரப்பும் கேட்கணுமே சொல்லிட்டு இவங்களுடைய தரப்பு கேட்கறாங்க. அதுல அந்த மீனாட்சி சுந்தரம் என்ன சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா, எங்க அம்மா அப்பா 70 வயது உடையவங்க, இவங்களை நான் பராமரிக்கிறோம், பாத்துக்கணும், அதனால என்ன விடுதலை ஆக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்க அம்மா அப்பா 70 வயசு ஆனவங்க உயிரோட இருக்கணுமா, அவங்களை இவர் பாத்துக்கணுமா? இன்னொன்னு, இந்த அபிராமி இருக்கா பாத்தீங்களா, இவன் என்ன சொல்லியிருக்கானா, நானும் எங்க அப்பா அம்மாவை பாத்துக்கணும், அவங்க கூட கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு என்னோட நாட்களை நானும் ஓட்டுறேன், என்ன விடுதலை பண்ணுங்க. உடனே நீதிபதி என்ன பண்ணாங்கன்னா, இவங்களுடைய தரப்பு நியாயத்தை நான் என்ன சொல்ல முடியாதுங்க, இவங்களுடைய தரப்பை கேட்டுட்டு